வருண் விட்ரா, எவ்வளவு நேரம் இப்படியே இருப்ப? ம். சரி விடு, நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம், நீயும் கேஷுவலா இரு. எனக்கு என்னமோ இவ சாரா போனதுக்காக ஃபீல் பண்ற மாதிரி தெரியல. உண்மையாவே அப்பாவாக முடியாம போச்சுன்னு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அங்க பாருடா, உன் பொண்டாட்டி அதுக்குள்ள வெக்கப்படுறா. என்னடா எவ்வளவு சொன்னாலும் சிரிக்கவே மாட்டேங்கிற. ஆனா உன்னை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா. அருவி ரெடியா? ரெடிண்ணே. இப்போ நாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தர் மாதிரி நடிச்சு காட்ட போறோம். அண்ணே, நீ அம்மா மாதிரி, நான் வெண்ணிலா அண்ணி மாதிரி. கடவுளே, எனக்கு எல்லாமே எங்க அத்தை தான். அவங்க நல்லா இருக்கணும். இந்த குடும்பம் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். கடவுளே. வெண்ணிலா, ஒரு காஃபி எடுத்துட்டு வாமா. இதோ வந்துட்டேன் அத்தை. சாமி, அத்தை கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன். நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல? அப்படிலாம் இல்ல கண்ணா, இங்க யாரும் தனி இல்ல. உன் பிரச்சனை ஏன் பிரச்சனைன்னு எதுவும் இல்ல. எதுவா இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா நின்னு சமாளிப்போம். சந்தோஷமா இரு. சரி சரி, இப்ப சாப்பிடு. பாத்தியாக்கா, எவ்வளவு ஒத்துமையான குடும்பம். இந்த குடும்பத்துல நாமளும் இருக்கோன்னு பெருமைப்படணும். இந்த ஒத்துமைய நம்ம 2 பேரும் இப்படியே பாத்துக்கணும். லீலாவதி அத்தை, அண்ணாமலை அத்தை மாதிரி நாம எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். ஏன் அண்ணாமலை, வெண்ணிலாவை இப்படி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? வருண் சீக்கிரமே வெண்ணிலாவை புரிஞ்சுப்பாக்கா. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும், அப்புறமா எல்லாமே நல்லதா நடக்கும். அம்மா, மாப்பிள்ளைங்களை வர சொல்லுங்க. கௌதம், வருண். வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் மாப்பிள்ள, உட்காருங்க. உங்களுக்கு இந்த வேஷ்டி சட்டை ரொம்ப அழகா இருக்கு. வன்மதி, இது ஜஸ்ட் ஒரு சம்பிரதாயம், அவ்வளவுதான். நான் திரும்பவும் உங்க கழுத்துல தாலி கட்டுறதால நம்ம கணவன் மனைவி ஆயிட முடியாது. நாம இப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நமக்குள்ள எப்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம முழு மனசோட ஏத்துக்கிறோமோ அப்பதான் நம்ம கணவன் மனைவி. புரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சுப முகூர்த்தம். தாலியை பிரிச்சு கோக்கலாமா? சரிங்க அக்கா வாங்க. சரி அண்ணாமலை. கல்யாணத்துலதான் உங்க மனசுல எதையோ நினைச்சு குழப்பத்தோட தாலி கட்டினீங்க. இப்பவாது என்ன முழு மனசோட ஏத்துக்கிட்டு தாலி கட்டுவீங்கன்னு நம்புறேன். இப்போ இல்ல, எப்பவுமே என் மனசுல உனக்கு இடம் கிடையாது. அக்கா, நல்ல நேரத்துக்குள்ள தாலி கட்டணும். சீக்கிரம் தாலியை கோருங்க. இன்னும் கொஞ்சம் தான் அண்ணாமலை, முடிச்சிடுச்சு. மாப்பிள்ள, எங்க இருந்து இருக்கீங்க? உட்காருங்க. ஒன்றும் இல்லை மாமா, ஒரு முக்கியமான ஃபோன். சரி, போயிட்டு வாங்க. ஏதாவது முக்கியமான காலா இருக்கும். என்ன, எதுக்காக இத்தனை ஃபோன் பண்ற? சாரா, என்ன ஆச்சு? எதுக்கு பாடாற? அம்மா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க வருண். டாக்டர்ஸ் எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வருண்.
எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வருண். சாரா அதெல்லாம் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத. இல்ல வருண், டாக்டர்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரிலேட்டிவ்ஸ்னு யாருமே எங்களுக்கு கிடையாது வருண். ப்ளீஸ் வருண், கொஞ்சம் வா வருண் ப்ளீஸ். சாரா இங்க ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, எப்படி என்னால அங்க வர முடியும்? ப்ளீஸ் வருண், எனக்குன்னு இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். எனக்காக வா வருண் ப்ளீஸ். ஏய் இல்ல சாரா, இங்க எல்லாரும் இருக்காங்க, என்னால இப்ப வர முடியாது. நீ போனை வை. வருண் வருண் வருண், ஒரே ஒரு நிமிஷம் அம்மாவை நீயே பாரு வருண். பாரு வருண். சார் இங்க சாரானு. சாராவா? வருண். சாரா சாரா காம் டவுன். எங்க நீ வராம போயிருவேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் வருண். அதான் வந்துட்டேன்ல, வா முதல்ல அம்மாவை பார்க்கலாம். டாக்டர் உள்ள செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருண். அவங்க என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வருண். வா அம்மா பார்க்கலாம். பொண்ணுங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு எங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? வன்மதே, எனக்கு உங்க கஷ்டம் புரியுது. கண்டிப்பா வருண் மனசை மாத்தி வெண்ணிலாவோட வாழ வச்சிடலாம். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அத்தை மாமா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். எப்படிங்க, எப்படி அவர் மனசை மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? 5 நாள் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சு கூத்தடிச்சீங்க. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சு நானும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அவளால முடியாம போயிட்டா. இப்போ வருணும் பின்னாடியே ஓடிட்டாரு. என் தங்கச்சி வாழ்க்கைக்கு என்ன பதில்? பேசாம அவளை நீங்க வீட்டுக்கே அனுப்பிடுங்க. அப்பவாது அவ நிம்மதியா இருப்பா. நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. சரிங்க, நீங்க சொல்றத நான் கேக்குறேன். ஆனா ஒண்ணு, என் தங்கச்சிக்கு மட்டும் துரோகம் பண்ற மாதிரி வருண் ஏதாவது பண்ணாரு, அவரை நான் சும்மாவே விட மாட்டேன். ஐயோ பரம, நாம ஏமாந்துட்டோம் பரம. மாப்பிள்ள வேற ஒரு பொண்ணை இழுத்துக்கின்னு ஓடி போயிட்டாரா?